மிதுன ராசிக்கு பாருங்கள், 2010 மிதுன ராசிக்கு யோகந்தாங்க நடைபெறுது. அதாவது மிதுனத்திற்கு கடுமையான எதிரி 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய். கடந்த 26/8/2024 முதல் 8/6/2025 வரையிலும் கடுமையான செவ்வாய் பாடாப்படுத்துகிறார். ஏன்னா மிதுனத்துக்கு 3க்கும் 11க்கும் செவ்வாய் 6க்கும் 11க்கும் உடையவர். பொதுவாக பாருங்கள், நமக்கு 6ஆம் இடம் நமக்கு ருணம், ரோகம், கடன், சத்துரு. 11ஆம் இடமும் நமக்கு லாபம் இருந்தாலும் சங்கடப்படுத்தக்கூடிய இடம்தான். ஆனால் 12ல் இருக்க குரு சுகம், வீடு, வாகனம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா சுபஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை, சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள் கொடுக்குறாரு. நமக்கு அந்த மாதிரி யோகத்தை 12ல் இருக்கிற குரு செய்கிறாரு. 1/5/2024 ஆயுள் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறாரு. ஆகையால் 11/5/2025 வரையிலும் பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான். ஆகையால் நமக்கு மிதுன ராசிக்கு யோகம்தான். அடுத்து பாருங்கள், 8/6/2025க்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் ராகு, கேது, சனி மூவரும் சேர்ந்து மிதுன ராசிக்கு சகல பாக்கியமும் கொடுப்பார்கள். மேலும் புத்திர வகையில் திருமணம், கணவன் மனைவி ஆட்சியாகும் நிலை, புகழ், கௌரவம், அந்தஸ்து, கௌரவ பட்டம், தெய்வ அனுகூலம் எல்லாம் இந்த வருடம் நடக்கும். அடுத்தபடியாக பாருங்க, பொதுவாக 2025 3 கிரக பயிற்சிங்க மிதுன ராசிக்கு நன்மை தான். ராகு, கேது பயிற்சியும் குரு பயிற்சியும், 6/3/2026 நடக்கும் சனி பயிற்சியும், 10ல் தசம கேந்திரமான வலுவான இடத்திற்கு வந்து பிரபல யோகத்தை செய்ய காத்திருக்கிறார் சனி பகவான். எனவே தெய்வ சிந்தனையோடும் யாரிடமும் சாபம் வாங்காமல் 8/6/2025 வரையிலும் அதிக கவனம் செலுத்தி நடந்து கொள்ளுங்கள். 2025-26ஆம் வருடம் வெற்றி வருடம்தான் மிதுன ராசிக்கு. வணக்கம்.